அக்கா, பிரைஸ் லார்ட் அக்கா. இன்னைக்கு சிறு பிள்ளைகள்லாம் நிறைய வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வேத பாடகத்துல மத்தேயு 3ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்க போறோம். இன்னைக்கு நம்ம ரோசி அக்கா தான் வாசிக்க போறாங்க. பிரைஸ் லார்ட் அக்கா. நம்ம வார்த்தையை கவனிக்கலாமா? அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சையை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் நமது களத்தை நன்றாய் விளக்கி நமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் என்றான். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறிட உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. மக்களே, இன்னைக்கு நம்ம யோவானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாசிச்ச வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இதே போல தினமும் நம்ம வாசிக்கிற வார்த்தைகளை கேட்க உங்களுக்கு அருகில் உள்ள ஒவ்வொருவரையும் நீங்க கூட்டிட்டு வாங்க. அவங்களும் நம்ம வாசிக்கிற இந்த வார்த்தைகளை அவங்க கேட்கட்டும். அப்பொழுது தேவன் அவங்களுக்குள்ளாக நன்மைகளை செய்வார். மக்களே, நாளைய தினம் நான் உங்க எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் தினமும் நம்ம அந்த காலையில எந்திரிச்சதும் சொல்லக்கூடிய அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு நாளைக்கு நான் போதிக்கிறேன். ஒரு சின்ன பிரேயரோடு நம்ம முடிச்சுக்கலாமா? இயேசுவே, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதத்தில் உள்ள வார்த்தைகளை வாசித்து வருகிறோம். இதை நீர் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கிறதுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் அனுப்பின விதமாய் வாய்க்கும், விருதாவாய் திரும்பாது. ஆகவே நீர் சொன்ன வாக்குத்தத்தின்படி இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் நன்மை பெறுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி தகப்பனே. இப்பொழுது இங்கு வந்திருக்கிற இந்த சிறு பிள்ளைகளையும் நீ தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு கொடான கோடி நன்றி. என் ஜெபிக்கிறோம், என் சொல்ல நல்ல பிதாவே, ஆமென்.